வெல்கம் டு 360 ஸ்டடி வீக்கெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்சிஆர்டி 6th ஸ்டாண்டர்ட் கியூரியாசிட்டி புக்கோட சாப்டர் 1 த வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் பேரால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ்னால் என்னது, நம்ம வந்து சயின்ஸ்னால் ஆக்சுவலி என்ன பேஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆர்வமாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறோம்ல, நமக்கு இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ண நினைக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் சயின்ஸ் ஆக்சுவலி. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நம்ம எப்படி நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்கிறதெல்லாம் என்ன, எப்படி வந்துச்சு, இது எப்படி உருவாச்சு, இது எப்படி வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு, இதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, இது எல்லாமே சயின்ஸுன்னு சொல்கிறாங்க. இந்த செகண்ட் பேரால இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வாட் இஸ் சயின்ஸ் கொஷினோட ஆன்சர் இதுலேயே இருக்குது. இந்த சயின்ஸில் இருந்து யூனிவர்ஸ் வரைக்கும் இருக்கிறது வந்து ஆன்சர். சயின்ஸ் இஸ் அ வே ஆஃப் திங்கிங், அப்சர்விங் அண்ட் டூயிங் டு அன்கவர் த சீக்ரெட் ஆஃப் த யூனிவர்ஸ். சயின்ஸ் வந்து நம்ம யோசிக்கிறது, நம்ம ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறது, அதை எப்படி வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அதை வச்சு தான் எப்படி ஒரு விஷயத்துக்கு நினைக்கிறோமோ அது இந்த வேர்ல்டுக்குமே ஆப்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வேர்ல்டில் எப்படி நம்ம இருக்கிறோம், இது எப்படி வந்து இந்த வேர்ல்டு இயங்கிக்கிட்டு இருக்குது, ஒர்க் ஆகிட்டு இருக்குது, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, கண்டுபிடிக்கிறதுக்கு மூலமாக என்ன ஆகும், இந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே அன்கவர் ஆகும். இதுதான் வந்து இந்த பேரால எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது. இந்த பேரால ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. வெதர் இட் இஸ் ஸ்டடிங் டின்னி கிரைன் ஆஃப் சாண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ, மணல் இருக்குல்ல, அது எப்படி இருக்குது உங்களுக்கு, குட்டி குட்டி குட்டியாக இருக்குல்ல, அதுதான் கிரைன். டின்னி கிரைன்னா அதுதான். அதுவாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய மலை, மேசிவ் மவுண்டன், பெரிய மலையாக இருக்கட்டும், எ லீஃப் ஆஃப் கிராஸ், ஒரு புல்லோட இலையாக இருக்கட்டும், இல்லைனா வேஸ்ட் ஃபாரஸ்ட், பெரிய காடாக இருக்கட்டும், தேர் இஸ் ஆல்வேஸ் சம்திங் நியூ. இது எல்லாத்துலேயுமே ஏதாவது கட்டாயமாக ஒரு புது விஷயம் இருக்கும். அண்ட் எக்ஸைட்டிங் டு டிஸ்கவர், நமக்கு அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமும் நமக்கு அது எக்ஸைட்மெண்ட்டும் அதுக்குள்ளேயே இருக்கும். ஹாவ் யூ எவர் லுக்ட் அப் அட் த நைட் ஸ்கை? நீங்கள் என்னைக்காவது வந்து நைட் ஸ்கையை பார்த்துருக்கீங்களா? அப்புறமேட்டு ஒண்டர் ஒய் த ஸ்டார் ஷைன், நீங்கள் வந்து அதை யோசிச்சிருக்கீங்களா, எதனால இந்த ஸ்டார்லாம் ஷைன் ஆகுதுன்னு? வாட்ச் த ஃப்ளவர் ப்ளூம், நீங்கள் வந்து பூ மலர்றதை பார்த்துருக்கீங்களா? ஒண்டர்ட் ஹவ் இட் நோ வென் டு ஓப்பன், நீங்கள் வந்து யோசிச்சிருக்கீங்களா, அது எப்போ மலரணும்னு அதுக்கு எப்படி தெரியுது, காலையிலையா ஈவினிங்கான்னு எப்படி ஒரு பூக்கு தெரியுது, நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இந்த பேரால சொன்ன எல்லாமே ஒரு சின்ன, தேர் ஆர் ஜஸ்ட் அ ஃபியூ ஆஃப் த மெனி மிஸ்ட்ரீஸ். இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ரகசியம்தான். த சயின்ஸ் ஹெல்ப் அஸ் அன்ரெவல், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா சயின்ஸ் தான் நமக்கு உதவும். இதை எப்படி வந்து இதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. த மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் திங் அபவுட் சயின்ஸ் இஸ் தட் இஸ் எவ்ரிவேர். சயின்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு விஷயங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான அழகான ஒரு விஷயம். From the depth of the ocean, vastness of outer space, நமக்கு ஆழமான இருக்க கடல்ல இருந்து வெளியே விண்வெளி இருக்குல்ல, ஸ்பேஸில் இருக்க அந்த ஒரு பரந்த விரிஞ்ச ஸ்பேஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் ஆழமாக இருக்க கடல்ல இருந்து வானத்தில் இருக்க அந்த ஸ்பேஸ் வரைக்கும். From what is cooking in the kitchen to what is happening to the playground, கிச்சனில் நம்ம வந்து என்ன குக் பண்ணியிருக்கோங்கிறதுலேருந்து, குக் பண்ணிட்டுருக்கோம்ல அதில் இருக்க விஷயத்துலேருந்து, பிளே கிரவுண்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் வரைக்கும். சம் ஆஃப் த மோஸ்ட் கிரவுண்ட் பிரேக்கிங் டிஸ்கவரிஸ் ஹாவ் ஆஃப்டன் கம் ஃப்ரம் அன்எக்ஸ்பெக்டட் பிளேசஸ். இந்த மாதிரி இவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கல்ல சில பிளேசஸ், இது எல்லாத்துலேயுமே நிறைய சயின்ஸோட இன்வென்ஷன்ஸ் நடந்திருக்குங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஒரு கிச்சனில் கூட ஒரு இன்வென்ஷன் நடந்திருக்கு, ஒரு ஸ்பேஸில் நடந்திருக்கு, அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. Science is like a giant and unending jigsaw puzzle. இது வந்து ஒரு முடிவே இல்லாதது. சயின்ஸ் வந்து முடிவே இல்லாதது, ஒரு பெரிய விஷயம் தான் சயின்ஸ். எவ்ரி நியூ டிஸ்கவரி we make adds another piece to that puzzle. நம்ம கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு புது விஷயமும் இன்னொரு விஷயத்துக்கு பசில் அமையுது. And you know the best thing about this puzzle, உங்களுக்கு இந்த பஸ்ஸில் பற்றி ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ லிமிட் டு வாட் வி கேன் டிஸ்கவர். இதில் வந்து லிமிட் கிடையாது, நம்ம எவ்வளோ தூரம் டிஸ்கவர் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம், லிமிட் கிடையாது. சின்ஸ் எவ்ரி நியூ பீஸ் ஆஃப் நாலேஜ் லீட்ஸ் டு மோர் கொஷின்ஸ் அண்ட் மோர் திங்ஸ் டு ஃபைண்ட் அவுட். இதில் எப்படின்னா, உங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு லிமிட் கிடையாது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம்னா அந்த ஒரு விஷயத்தோட கட்டாகி போகிறது கிடையாது, அடுத்த ஒரு புது விஷயத்துக்கு லீடாக அது அமையுது. வி ஃபைண்ட் தட் பீஸ் ஆஃப் திஸ் puzzle had been put in the wrong place, need to be moved.
இப்போ இந்த பசில் வந்து நம்ம கண்டுபிடிச்சு இன்னொரு இதுக்கு அமையுது இல்லையா? நம்ம சப்போஸ் அத ராங்கா முன்னாடியே ஒரு டிஸ்கவரி பண்ணியிருக்கோம்னா, அத வந்து கரெக்ட் பண்ணி விடுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நியூ டிஸ்கவரிஸ் ஆஃப்டன் சேஞ்ச் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டு. ஒவ்வொரு டைம் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறப்ப, நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சு இது கரெக்ட்ன்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அந்த விஷயத்த வந்து இங்க சரிப்படுத்த உதவுது. கரெக்ட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த புக் நீங்க படிக்கிறப்போ, இந்த சாப்டர் நீங்க படிக்கிறப்போ, உங்களுக்கு நெறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்தோட திங்கிங் எல்லாமே நீங்க வே ஆஃப் திங்கிங் பார்த்தீங்கன்னா, முன்னாடிக்கும் இப்பைக்கும் இந்த சாப்டர் படிச்சதுக்கப்புறம் டிஃபரன்ஸா இருக்கும். See how some of what we find out is useful in our daily lives, and guess what happen as we discover more and more. We start realizing that these ideas are connected. வாங்க சயின்ஸ் வந்து எப்படி நம்மளோட டெய்லி லைஃப்ஸில் வந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. இது நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலயமா நம்ம அதை எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரியலைஸ் பண்ண முடியும். இந்த ஐடியாஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆகுது, சயின்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் எப்படி கனெக்டடாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. We will start off by looking at our home, planet Earth. நம்மளோட எர்த்து மட்டும்தான் லிவிங் பிளானட் நமக்கு தெரியும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க பிளானட் எர்த். இதுதான் நம்மளோட ஹோம், நம்மளோட வீடு வந்து இதுதான். இட் இஸ் த ஒன்லி பிளானட் we know that support life and it has an environment that we must protect. இது வந்து நம்மளை வந்து பாதுகாக்கிற என்விரான்மெண்ட் வந்து இந்த பிளானட்ல மட்டும்தான் இருக்கு. There is an amazing variety of life on earth. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புதுசான வெரைட்டி ஆஃப் லைஃப்ஸ்லாம் அதில் இருக்குல்ல. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். பிளான்ட் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது. And have managed to survive and thrive different regions of this planet. You might have seen seed grow into. நீங்கள் வந்து ஒரு சீட் வந்து செடியாக வளர்றதையும் பார்த்துருப்பீங்க. ஒரு கேட்டர்பில்லர் வந்து எப்படி பட்டர்ஃப்ளையாக மாறுதுன்றதையும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எப்படி பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் வளருது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஓகே, நம்ம வந்து எப்படி வளரோன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? நமக்கு என்னென்ன தேவை வளர்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தேவை ரொம்ப. நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம எதுக்கு கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு தான் கொடுப்போம். ஏன்னா ஃபுட்டு தான் நம்மளோட லைஃபோட பேஸ். மற்ற கண்ட்ரியில் எப்படின்னு தெரியல, நம்ம இந்தியாவில் பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இன் அ லார்ஜ் அண்ட் டைவர்ஸ் கண்ட்ரி லைக் இந்தியா, ஃபுட் இஸ் ஸோ ஃபேசினேட்டிங். அதாவது நமக்கு ஃபுட்டு தான் மெயின் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபுட்டும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா? அது எதில் செஞ்சுருக்காங்க, அது எப்படி கண்டுபிடிக்கிறது. இந்த பரவாயில்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, we need water to survive. முன்னாடி ஃபுட்டு, இப்போ வாட்டர். வாட்டர் இஸ் சச் டிலைட்ஃபுல் சப்ஸ்டன்ஸ். வாட்டர் வந்து ரொம்ப ஒரு அழகான அற்புதமான விஷயம். சந்தோஷம் தரும் எல்லாத்துக்குமே. அந்த மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. டிலைட்ஃபுல் அப்படின்றப்போ உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் ரொம்ப தாகமாக குடிக்கிறப்ப ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் வேறு எதில் இருக்காது இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க இங்கே. Have you ever ran and jumped in a puddle when it rained? Do you ever wonder why and how it rained? நீங்கள் எப்போயாவது வந்து வேகமாக ஓடி போய் குதிச்சிருக்கீங்களா ஆற்றுல? அதே மாதிரி மழை பெய்யறப்ப குதிச்சிருக்கீங்களா? நீங்கள் எப்படி இந்த மழை பெய்யுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? Have you noticed the water freezes and become ice? நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? எனக்காவது வந்து வாட்டர் வந்து எப்படி ஃப்ரீஸ் ஆகுது, எப்படி ஐஸ் ஆகுது, திருப்பி நம்ம வந்து அது கூலாகி ஐஸ் ஆகுதுல்ல, அதே மாதிரி எப்படி பாயில் பண்ணுறப்ப திருப்பி வந்து ஸ்டீம் ஆகி மேலே போயிடுது. நீங்கள் என்னைக்காவது இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. Do you enjoy drinking cool water in the summer or showering with the warm water in the winter? நீங்கள் வந்து சம்மரில் கூல் வாட்டர் குடிச்சிருக்கீங்களே, அதையும் சரி, அதே மாதிரி ரொம்ப வின்டரில் வந்து நீங்கள் வார்ம் வாட்டரில் குளிப்பீங்களா, இது ரெண்டுத்தையுமே நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஷின் என்னென்னா சயின்ஸ் பேசிஸ் ஃபுல்லாகவே நம்ம டெய்லி இதில் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறது இது எல்லாமே. அதனால உங்களுக்கு இதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க. இது எல்லாமே சாதாரணமாக நடக்கிறது இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியுமே சயின்ஸ் இருக்குங்கிறது அவங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லிட்டு இருக்காங்க. ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் ஹாட் அண்ட் கோல்டு? நமக்கு ஹாட்டாக இருக்குது, கோல்டாக இருக்குன்னு எப்படி நமக்கு தெரியுது? வெதர் இட் இஸ் வாட்டர், இது வாட்டராக இருக்கட்டும், ஆர் அவர் ஓன் பாடி, இல்லை நம்மளோட உடம்பா கூட இருக்கட்டும். வென் வி ஹாவ் ஃபீவர், நம்ம ஃபீவர் ஆகிறப்ப என்ன ஆகுது, நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாக நம்ம உடம்பே சூடாகுது. ஃபைண்டிங் அவுட் ஹவு ஹாட் சம்திங் இஸ் கேன் பி இம்பார்ட்டன்ட். ஹாட்னஸ் கூட இம்பார்ட்டன்ட்னு எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம், இல்லை கண்டுபிடிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம தனி வீடியோஸ் போடுவோம். இந்த மாதிரி குட்டியாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களே,
இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, இங்கேயே சொன்னோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாத்துக்கும் தனியா வேற வீடியோல சொல்லுவோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே. இங்க இருக்கிறது மட்டும் தான் நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? தென் அகைன் இப்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தேர் ஆர் சோ மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ் அரவுண்ட் அஸ். இங்க நம்மள சுத்தி நெறைய டிஃப்ரெண்டான திங்ஸ் இருக்கு. த பேப்பர் வி ரைட். பேப்பர் இருக்கு. த மெட்டல் கீ, த பிளாஸ்டிக் ரூலர் அண்ட் ரப்பர் எரேசர் இது எல்லாமே ஒரு பாக்ஸ்ல இருக்கிறது. இது த மேக்னெட் தட் கீப்ஸ் இன் பாக்ஸ் க்ளோஸ்டு. இங்க இருக்கு பார்த்தீங்களா இது. அந்த பென்சில் பாக்ஸ்லாம் இப்ப அந்த மாடல்ல தானே வருது உங்களுக்கு. த கிளாத் வி வியர். கிளாத் இருக்கு. த கப் வி ட்ரிங்க் மில்க். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். வாட் ஆர் தே மேட் ஆஃப்? இதெல்லாம் எதில் செஞ்சுருக்காங்க? ஆர் தே மேட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்? இதை வந்து வேறு மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்களா? ஹவு டு வி செப்பரேட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் another? ஒரு மெட்டீரியல்லேருந்து இன்னொரு மெட்டீரியலை நம்ம எப்படி வந்து பிரிக்கிறது? இப்போ மேக்னெட் வேறு, பிளாஸ்டிக் வேறு, கிளாத் எல்லாம் வேறு இல்லையா? அதுதான் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு. இந்த பேனல் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம எப்படி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் கொஸ்டின் கேட்டிருக்கோம். எப்படி வந்து கோல்ட் ஆகுது, ஹாட் ஆகுது, எப்படி ரெயின் வந்து உருவாகுது, அதுக்கப்புறமேட்டு எப்படி வந்து ஒரு பென்சில் பாக்ஸும் ஒரு கிளாத் வேறு வேறு மெட்டீரியல் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கோம் இல்லையா? அது மாதிரியே எர்த்து அந்த ஸ்பேஸுக்கு போகிறப்போ எர்த்து மட்டும் ஏன் தனியாக விடுவானே? த சன், த மூன் அதுக்கும் நம்ம கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி கேன் ஆஸ்க் கொஷின் ஆன் திங்ஸ் பியாண்ட் த சன், த மூன் அண்ட் த மில்லியன் ஆஃப் ஸ்டார்ஸ் தட் ஷைன்ஸ் இன் த ஸ்கை. நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதெல்லாம் என்ன? ஓகே, நம்ம வந்து எர்த்தில் இருக்கோம், மேலே வந்து பிளானட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நமக்கு ஓரளவு தெரிஞ்ச விஷயங்கள். இதை தாண்டியுமே நிறைய விஷயங்கள் இருக்குன்றது தான் இங்கே சொல்கிறாங்க. வெதர் யூ ஆர் லேர்னிங் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ லீவ், டிஸ்கவரிங் ஹவு திங்ஸ் மூவ் ஆர் செப்பரேட் த ஸ்கின் ஆஃப் பீனட் சீட். நீங்கள் ஒரு இலையோட ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டாலும் சரி, இல்லை ஒரு கடலை இருக்கு இல்லையா, அதோட நம்ம எடுக்கிறோம்ல அந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும், எப்படி இதுலேருந்து இதை பிரிக்க முடியுது அந்த மாதிரி நீங்கள் நினச்சாலும் சரி. வி ஹோப் ஈச் சாப்டர் ஆஃப் திஸ் புக் வில் இக்னைட் யுவர் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி. இது எல்லாத்துக்குமே இந்த புக்கில் உங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும். நீங்கள் இந்த புக்கை படித்து முடிக்கிறப்போ உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு ஐடியா இருக்கும். எதை பார்த்தாலும் உங்களுக்கு ஓகே இதனால தான் இது நடக்குது, சயின்ஸ்க்கு இதுக்கு பின்னாடி இந்த விஷயம் தான் இங்கே ஓடிட்டு இருக்குன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்ப்போம். ஈவன் தோ யூ மே நாட் ரியலைஸ் இட். நீங்கள் வந்து இதை ரியலைஸ் பண்ணாட்டாலும் பரவாயில்ல. யூ ஹாவ் ஆல்ரெடி பீன் ஃபைண்டிங் ஆன்சர் டு மெனி ஆஃப் யுவர் கொஷின்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா உங்களோட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. சப்போஸ் யோர் பென் ஸ்டாப் ரைட்டிங். உங்களோட பென் வந்து எழுத நிப்பாட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீ எழுத மாட்டேது, எழுதுனா எழுத மாட்டேது. வாட் வுட் யூ டூ? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ வுட் ஆஸ்க் யுவர் செல்ஃப் த கொஷின். நீங்கள் உங்களுக்குள்ள அந்த கொஷின் கேளுங்க, என்ன பண்ணுவீங்க? பென் வந்து எழுதலாம் என்ன பண்ணுவீங்க? ஒய் டிட் மை பென் ஸ்டாப் ரைட்டிங்? எதுக்குடா எழுதலை அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அப்போ உண்மையுமே என்ன நடந்திருக்கும் கண்டுபிடிங்க. ஏன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. யூ மைட் கெஸ் தட் த இங்க் ஃபினிஷ்ட். யூ வுட் தென் டெஸ்ட் திஸ் கெஸ் பை ஓப்பனிங் த பென் அண்ட் செக்கிங் த. இப்போ நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இங்க் இல்லாதனால தான் பென் எழுதலை அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ஓகே கரெக்டு, இங்க்கு தீர்ந்துருச்சு, ஸோ நம்ம ரீஃபில் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. சப்போஸ் அந்த பெனில் இங்க் இருக்குது, இப்போ எழுதலை, அப்போ என்ன நினைப்போம்? அடுத்த கெஸ்ஸிங் நமக்கு வந்துடும். ஓகே, ஒருவேளை இங்க் வந்து ட்ரை ஆகிருக்குமோ, காஞ்சிருச்சு போல இருக்குது, அதனால தான் எழுதலை, நமக்கு அடுத்த தாட் வந்துடும். அது வந்து கரெக்டா தப்பா இங்கே இருக்கு பாருங்க. டு டெஸ்ட் இஃப் திஸ் கெஸ் இஸ் கரெக்ட் ஆர் நாட், யூ வில் ட்ரை சம்திங் எல்ஸ். ஒருவேளை இதுவும் தப்பாக இருக்குது, இல்லை இதுவும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்ததை ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி கெஸ் பண்ணி இதனால தான் இது நடந்திருக்குன்னு நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்தடுத்து ட்ரை பண்ணுறோம்ல, இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா த சயின்டிஃபிக் மெத்தட். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி சிமிலர் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படிலாம் நீங்கள் சால்வ் பண்ணினீங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் அக்கர் ஆச்சு, அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணினீங்க, அதே மாதிரி என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் அதுக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் யோசிங்க. இல்லை ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா இதுதான் சயின்ஸோட பேசிக். இந்த மாதிரி நம்ம செய்ய நம்ம ஆல்ரெடி நம்மளே அறியாமலே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி புதுசாக யோசித்து அதை க்யூர் பண்ண ஆரம்பிப்போம். நீங்கள் அதான் கொடுத்துருக்காங்க, நான் சொன்னேன்ல அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வி அப்சர்வ் சம்திங் தட் வி ஃபைண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு அண்டர்ஸ்டாண்ட் எடுத்துக்குவோம் அதை நம்ம. சரிங்களா? திஸ் மேக் அஸ் ஒண்டர் அண்ட் பெர்ஹாப்ஸ் திங்க் ஆஃப் கொஸ்டின் அபவுட் இட். இது என்ன ஆகும், நமக்கு ஆர்வத்தை தோணும், இது எப்படி நடந்திருக்கு, ஓகே இது இப்படி தான் நடந்திருக்கு, நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் யோசிங்க, இதனால தான் நடந்திருக்கு, நம்மளே அடுத்த விஷயத்தை யோசிக்கிறப்ப செய்வோம் இல்லையா? அப்போ ஓகே நம்மளோட கெஸ்ஸிங்கும் அது நடந்திருக்கு இதுவும் கரெக்டாக சேம்னா நமக்கு என்ன ஆகும்,
நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹூப் வரும். ஓகே நம்ம நினைக்கிறது இது அது வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப அடுத்த லெவல் எக்ஸ்பெரிமென்ட்‌டுக்கு போங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. Science are people who follow the scientific method to solve problems or to discover new things. சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஏதாவது ப்ராப்ளத்த சால்வ் பண்ணியிருப்பாங்க. இல்லன்னா வேற ஏதாவது புது திங்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும். அத சால்வ் பண்றதுக்காக ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவங்க தான் சயின்டிஸ்ட்ன்னு சொல்றாங்க. But anyone who follow the scientific method is working like a scientist. Someone cooking food may be wondering why the dal has spilled out of cooker. Was there too much of water? அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, யார் வேணாலும் சயின்டிஃபிக் மெத்தட் யூஸ் பண்ணி சயின்ஸ்ன்னு சொல்லலாம். சயின்டிஸ்ட்ன்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படுதோ, நியூ இன்வென்ஷன் இப்போ வந்து பெரிய ஃப்ளைட் கண்டுபிடிச்சா மட்டும் தான் அப்படின்றது கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துல கூட ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அதுக்கு அவங்க தான் சயின்டிஸ்ட்ன்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு குக்கர்ல வந்து பருப்பு போடுறோம் இல்லையா? அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளிய தெறிக்க ஆரம்பிச்சுரும். உடனே நமக்கு என்ன தாட்டுன்னா, சமைக்கிறவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. கரெக்ட்டா சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல நான் நெறைய வந்து தண்ணி வச்சிருப்பேன். இல்ல குவான்டிட்டி வந்து அதிகமா வச்சிருப்பேன். அதனால என்ன ஆயிருக்கும் அது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வெளிய தெளிச்சு வந்துரும் குக்கர்ல இருந்து. அதுதான் இங்க. இவங்க கூட சயின்டிஸ்ட் மாதிரி தான் இல்லையா? அததான் இவங்க சொல்றாங்க. ஏன்னா புது விஷயங்கள் இல்லையா? அடுத்தது சொல்றாங்க. ஒரு பைசைக்கிள் இருக்கு வந்து அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைண்ட் அவுட் ஒய் டயர் இஸ் ஃப்ளாட். எதனால வந்து டயர் வந்து இப்படி ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஐ மீன் காத்து வந்து ஏறாம ஆயிடுச்சு. இல்ல பஞ்சரா இருக்கலாம். வேற எது வேணாலும் இருக்கலாம். எங்கேயாவது லீக்கா இருக்கலாம். அது கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அவங்களா இருக்கட்டும். எலக்ட்ரிஷியன் இருக்காரு. அவர் ஒரு பல்ப் எரியல. அது ஏன் எரியல அப்படின்னு அவரு யோசிச்சு கண்டுபிடிக்கிறார். ஸ்விட்ச்னால எரியலையா? இல்ல பல்ப் வேற பிரச்சனையா? கனெக்ஷன்ல பிரச்சனையா? இந்த மாரி யோசிக்கிறாங்க இல்லையா? இவங்க எல்லாமே என்னதான் சயின்டிஸ்ட்ன்னு சொல்றாங்க. வி ஆர் வி ஆர் ஆல் சயின்டிஸ்ட். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. டிஸ்கிரைப் அ டெய்லி லைஃப் சிச்சுவேஷன். உங்களோட வாழ்க்கையில நடக்கிற சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அது டெய்லி ஒரு சும்மா நோட்ஸ் மாரி எடுங்க. எடுத்துட்டு நீங்க ஃபீல் பண்ணுங்க. இதெல்லாம் யார் யாரால வந்து ஃபாலோ பண்ணப்படுது? இந்த சிச்சுவேஷன்லாம் வந்து யாரு ஹேண்டில் பண்றாங்க? நியூ டெக்னிக் யூஸ் பண்ணி அப்படின்னு அ ஒரு நோட்ஸ் மாரி எடுங்க. இது எல்லாமே சயின்டிஃபிக் மெத்தட் தான். Do you now realize that there are several daily life situation where we knowingly or unknowingly apply the scientific method? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா விஷயத்துலயும் எல்லா இடத்துலயும் நம்ம scientific method தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம்னு. Though we all apply the scientific method to some extent. நம்ம எப்படினாலும் scientific method தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி நம்மளால முடிஞ்ச எல்லாத்துக்குமே. Learning science will develop our capabilities for finding solution to bigger problem and solving more mysteries of the universe. இது சயின்டிஃபிக் மெத்தட் வந்து சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயத்த நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது மாதிரி யூஸ் பண்ணுறப்ப நமக்கு யூனிவர்ஸோட அந்த மிஸ்ட்ரி அந்த ரகசியம் நமக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. சால்வ் பண்ணுறது மூலமா எல்லா ப்ராப்ளத்தையும். அண்ட் டு பி ஏபிள் டு லேர்ன் சயின்ஸ் வெல், த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் டு பி கியூரியஸ் அண்ட் அப்சர்வ் யுவர் சரௌண்டிங்ஸ் கீன்லி. இதுக்கு மெயின் பேஸ் எது சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும் மாதிரி கியூரியஸ் ஆகணும். அதாவது நம்ம எதனால இது நடக்குது அப்படின்றத ஒரு அப்சர்வ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அதான் இங்கே சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு பேஸ் திங்கே இதுதான். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் சரௌண்டிங்கை அப்சர்வ் பண்ண கற்றுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்க விஷயத்தை அப்சர்வ் பண்ண கற்றுக்குங்க. அண்ட் வென் வி ஆர் கியூரியஸ் வி ஸ்டார்ட் போசிங் கொஷின். நம்ம எப்போ ஒரு விஷயத்தில் வந்து ஆர்வமாகிறோம், ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல கொஷின் கேட்க ஆரம்பிப்போம். ஆஸ்கிங் ஹவ் அண்ட் ஒய், ஜஸ்ட் ரிமெம்பர். எப்படி ஏன் அப்படி நடக்குது நம்ம தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். ஜஸ்ட் ரிமெம்பர் த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் திங்ஸ் வி டு நாட் நோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வேர்ல்டில் நமக்கு தெரியாத விஷயங்கள் தான் நிறையா இருக்குது. திங்ஸ் தட் ஆர் வெயிட்டிங் டு பி எக்ஸ்ப்ளோர்ட். இந்த விஷயங்கள் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்காக. நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் யூ ஹாவ் டு ஆஸ்க் ஒய் அபவுட் சம்திங், வாட் வுட் யூ ஆஸ்க் அபவுட்? நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் ஏன் அப்படின்னு ஒரு கொஷின் மேக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எதுக்கு அதை கேட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, உங்களை ரைட் டவுன் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை ரைட் பண்ணுங்கள். எதனால நம்ம அந்த கொஸ்டின் கேட்டோம், அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். அதுதான் இங்கே வந்து இந்த 2 லைன்லையும் கொடுத்துருக்குறது உங்களுக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, சயின்ஸுங்கிறது ஒரு டாபிக் தான். ஆனால் சயின்டிஸ்ட் வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய இருக்காங்க. உங்களுக்கு ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தெரியல, ஏன் நடந்துச்சு தெரியல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்ககிட்ட கேளுங்க. அவங்களுக்கும் தெரியலனா அடுத்த லெவலுக்கு நம்ம அது கொண்டு போகலாம். ஏன் அது நமக்கு ஈஸியாக புரிஞ்சுட்டப்போ தான் உங்களுக்கு யூடியூப், கூகுள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க.
நம்ம அப்படி ஒரு விஷயத்த தேடுறோம்ல, அப்பதான் நம்ம வந்து அந்த சயின்டிஃபிக் மெத்தட் யூஸ் பண்றதா இங்க அர்த்தம். இந்த புக்ல இந்த பேரால என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தேடுற எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த 6த் கிரேடுக்குள்ள 6த் கிரேட் தானே இப்போ நீங்க இல்லையா? அதனால. ஆனா நெக்ஸ்ட் லெவல்ல போக 8த், 9த், 10த் அந்த மாரி லெவல்லாம் போறப்போ, உங்களுக்கு இத விட நெறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க கேட்கிற கொஸ்டினோட ஆன்சர்ஸ் வந்து அப்ப ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. எப்படி வந்து இந்த பேரால வந்து உங்களுக்கு எப்படி வந்து குழந்தைங்க வந்து ரெயின பார்த்தா ஒரு சந்தோஷம் அடைவாங்கல்ல, அந்த மாரி சயின்ஸுக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கணும்னு சொல்றாங்க. சயின்ஸ் ஆல் அபவுட் ஜாய்ஃபுல் எக்ஸ்ப்ளோரேஷன். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள தெரிஞ்சுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல, அதுதான் சயின்ஸ்ன்னு சொல்றாங்க. என்ஜாய் யுவர் சயின்டிஃபிக் ஜர்னி. கீப் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் நெவர் ஸ்டாப் வண்டரிங் அபவுட் த அமேசிங் மிஸ்ட்ரீஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் அண்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். எப்பயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன், எதுக்கு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஆர் யூ ரெடி டு எம்பேக் அப்பான்? அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த லைனும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்கலாம். தேங்க்யூ.